வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு தக்காளி வடகம் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி. எப்படி செய்யறது பார்க்கலாம். பச்சரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்குவோம். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன். இதில் இந்த ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி நம்ம மிக்சியில் அரைச்சிக்குவோம். கூழ் எடுத்துக்குவோம். ஒரு 1/4 கப்புக்கான தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவோம். இப்போ 1 கப்புக்கு 1 கப் மாவுக்கு 6 கப் தண்ணி வச்சுக்கணும். அதுதான் அளவு. 1 கப்புக்கு 1 கப் பச்சரிசி மாவுக்கு 6 கப் தண்ணி. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா திரும்ப கடைசியாக நீங்கள் கொதிக்க வச்சு ஊற்றணும். இப்போ சாறு தக்காளி சாரோட சேர்த்து 1 கப்பு. ஆறு கப் தண்ணி எடுத்துக்கலாம். மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குவோம். கட்டியே இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இதில் பெருங்காயம் இது கட்டிப்படாமல் நல்லா கிண்டணும். பச்சரிசி டக்குன்னு தூரில் பிடிச்சிரும். அதனால் நல்லா கட்டி விடாமல் கிண்டுங்க. கொஞ்சம் கெட்டி விட ஆரம்பிக்கும். அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். மாவு நீங்கள் தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். பத்தலைன்னா உரப்பு வேணும்னாலும் வெந்நீரில் கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு கிண்டிக்கலாம். ரெண்டாவது, மாவை தொட்டு டேஸ்ட் பார்க்கும்போது அந்த பச்சரிசி பச்சை வாடை வந்துச்சுன்னா மாவு வேகலைன்னு அர்த்தம். நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போதே அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் வெந்துருச்சுன்னு. நல்லா சரியாக வேகங்காட்டி நீங்கள் அமர்த்திட்டிங்கன்னா அந்த வத்தல் ஊற்றி வைக்கும்போது வத்தலில் கிராக் விழுகும். நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது பொரியும். ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது பல்லில் ஒட்டும். அந்த வத்தல் ஒட்டுச்சுன்னா மாவு சரியாக வேகலைன்னு அர்த்தம். போதும். இப்படி கண்ணாடி மாதிரி வரணும். இப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா மாவு இப்படி கண்ணாடி மாதிரி வரணும். இது கொஞ்சம் ஆறட்டும். எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். 3 நாளைக்கு இதை வெயிலில் காய வைக்கணும். எறும்பு வந்துடாமல் சுற்றி சாக் பீஸால் கோடு போட்டு விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தண்ணியை தெளித்து எடுத்துடணும். எடுத்து இந்த பக்கம் நல்லா காஞ்சிருக்கு இல்லையா, இந்த பக்கம் காயாமல் இருக்கும். இதை நாளைக்கு வெயிலில் காய வைக்கணும். இன்னும் 2 நாளைக்கு காய வைக்கணும். வத்தல் எல்லாம் கிளாத்லேருந்து எடுத்துட்டோம். இதை 1 நாள் வெயிலில் காய வச்சுட்டு உங்களுக்கு எண்ணெயில் பொரித்து காமிக்கிறேன். நம்ம போட்ட தக்காளி வத்தல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வறுத்து காமிச்சிட்றேன். தக்காளி வடகம் ரெடி. ரொம்ப எண்ணெயை குடிக்கல. நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.